ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சொன்னது நடந்தது அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய கையில் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமானது எவ்வளவு நம்பிக்கைக்குரியது அப்படின்றது அநேகருக்கு தெரியல. இந்த உலகத்தில் அதினதின் காலப்பகுதியில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத மிக துல்லியமாக வரைபடமிட்டு காமிச்சது வேதாகம் மட்டுமே. ஆனால் அதற்குரிய அந்த மகத்துவமான காரியங்கள் பார்த்திங்கன்னா அநேகருக்கு தெரியல. அது தெரியணும் கட்டாயமாக. அதற்காக ஒரு சின்ன உதாரணம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் மிகவும் ரொம்ப சின்ன வயசுலேயே பிரபலமான ஒரு ராஜா யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிடும். அவருடைய காலங்களை குறித்து நீங்கள் கேட்டாலும் தெரிஞ்சிடும், இன்டர்நெட்டில் தெரியும் உங்களுக்கு. ஆனால் வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை குறித்து மிக மிக துல்லியமாக அவருக்கு முன்பாக, அதாவது அவர் வருவதற்கு 215 வருஷத்துக்கு முன்பாகவே அவரை குறித்து மிக துல்லியமாக அது சொல்லிச்சு. என்னது, எங்கே, யாரை பற்றி அப்படின்றத நாம் பார்க்கக்கூடிய வசனம். பாருங்கள், தானியேலில் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சில உண்மைகள் நமக்கு அங்கே தெரிய வரும். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? பாருங்கள், அடுத்த வசனம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது, அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். அப்போ இந்த இடத்துல ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா யாருன்னு சொல்லி அவர் சொல்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது கிரேக்க தேசத்தின் ராஜான்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிரேக்க தேசத்தின் ராஜா யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்றது எல்லாருக்குமே மிக மிக தெளிவாக தெரியும். அப்போ இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்தை நல்லா நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த காலப்பகுதியானது எந்த காலப்பகுதி? தானியேலுக்கு இந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்ட காலப்பகுதியானது BC 551ஆம் வருடம். அந்த வருடத்தில் தானியேல் அவர்களுக்கு இது சொல்லப்பட்டது, இந்த தரிசனமானது காண்பிக்கப்பட்டது. இந்த வருஷத்திலிருந்து அந்த கிரேக்க தேசத்தின் ராஜாவாகிய வெள்ளாட்டுக்கடா எப்போ வருவார்ன்றதான் அங்கே சொல்லப்பட்டது. அவர் எப்போ தன்னுடைய அதிகாரத்தை எடுத்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது 336 BCயில் அதிகாரத்தை எடுத்தார். அப்போது 215 வருஷத்துக்கு முன்பாக, அது என்ன 215 வருஷம்? 551 தானியேலுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே தானியேலுக்கு சொன்ன காரியங்கள் கரெக்டாக 215 வருஷத்துக்கு அப்புறமா துல்லியமாக 336 BCயில் அது நிறைவேறிடுச்சு. இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இதற்கு முன்பாக இருந்த ராஜ்யங்கள் பாருங்கள், இது கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்தது மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அதுக்கு முன்னாடி இருந்தது பாபிலோன் ராஜ்யம். இது உலகத்தில் இதெல்லாம் பெரிய பெரிய ராஜ்யங்களாக இருந்துச்சு. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாபிலோன் ராஜா எல்லாருக்கும் பிரபலமான ஒரு ராஜா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா நேபுகாத்நேச்சர். அவருடைய ராஜ்யபாரத்துக்கு அப்புறமா அவருடைய வம்ச வழியில் தான் ராஜ்யங்கள் ஆளப்பட்டது. அதே மாதிரி இந்த மேதோ பெர்ஷிய ராஜா கோரேஸ் ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்பாக அவருடைய வம்ச வழியில் தான் ராஜ்யங்களில் ஆளுகை செய்தாங்க. ஆனால் நேபுகாத்நேச்சருக்கு அப்புறமா இந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யம், மேதோ பெர்ஷிய ராஜ்யத்துக்கு அப்புறமா இந்த கிரேக் ராஜ்யம். இந்த கிரேக் ராஜ்யத்தில் தான் எப்படி ராஜ்யங்கள் அடுத்தடுத்து ஆளப்படும் அப்படின்ற காரியங்கள் உள்ள வரும்பொழுதே முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் தான் நிறைவேறிச்சு.
பாருங்கள், இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, இதை யார் ஆளுகை செய்வாங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் பண்ணுவார். எப்போனா பிசி 336 அவர் ஆளுகை ஸ்டார்ட் பண்ணுறார். 323 அவர் செத்துருவார். 13 வருஷங்கள் தான் ஏறக்குறைய. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு காரியம் இந்த அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய வம்ச வழியில் ராஜ்யங்கள் ஆளப்படாது அப்படின்னு மிக மிக ஆச்சரியமான வகையில் வேதம் முன்கூட்டியே காமிச்சது. நமக்கு அதை முன்னமே காமிச்சது. பாருங்கள், தானியேலில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது தெரியும். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு போய் சேரும், அது தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அலெக்சாண்டர் ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவரை சாராதவர்களுக்கு தான் ராஜ்யபாரம் போகுமே தவிர அவருடைய வம்ச வழியில் அது போகாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பண்புக்குரிய சகோதரர்களே, அந்த 4 பேர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டருடைய 4 ஜெனரல்ஸ், அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அவங்கள குறித்து கூட வேதாகவும் ஆச்சரியமான காரியங்களை சொல்லியிருக்குது. பின் நாட்களில் நம்ம அதை கவனிப்போம். இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஆபக்கூக்கில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இது உதாரணமாக காமிக்கப்பட்ட வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது உதாரணமாக படிச்சிருக்கோம் அந்த வசனத்தை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாகவே இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் முடிவுக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்படின்ற துல்லியமான வருஷங்களே வேதாகமம் ரொம்ப அருமையாக இங்கே காமிச்சிருக்குது. அநேகருக்கு தெரியல. எப்படி அலெக்சாண்டர் ராஜ்யபாரம் அந்த வருஷத்தில் ஸ்தாபிக்கப்படும் சொன்னாங்களோ அதே மாதிரி ஸ்தாபிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் காரியங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அதுவும் வேதாகமத்தில் இதே மாதிரி அழகாக காமிக்கப்பட்டிருக்குது. கண்டுபிடிக்கணும் சொல்லப்பட்டிருக்குது. கண்கூட நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தியங்களை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவராக மாற்றுவதற்கு இன்னும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தெய்வீக சத்தியங்களை தெரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.